நம்ம எம்பெருமான் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த மலையையே வேற்று மற்ற மதத்தினருக்கு தாரை வார்க்க தயாராகி கொண்டிருக்கும் இந்த தமிழக அரசு நமக்கு தீபத்தூணில் மகா தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்காத இதே அரசு அதே மலையில் இருக்கக்கூடிய ஒரு தர்காவின் சந்தனக்கூடு திருவிழாவிற்கு அனுமதி கொடுத்தது எப்படி? ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் கூட நம்மளுடைய திருப்பரங்குன்றத்தில் மகா தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடாத இந்த திராவிட அரசு 144 தடை உத்தரவு போட்டு நம்ம இந்து மக்களை ஒடுக்கி அதில் சுகம் காணுகின்ற இந்த தமிழக அரசு நம்ம எம்பெருமான் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த மலையையே வேற்று மற்ற மதத்தினருக்கு தாரை வார்க்க தயாராகி கொண்டிருக்கும் இந்த தமிழக அரசு நமக்கு தீபத்தூணில் மகா தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்காத இதே அரசு அதே மலையில் இருக்கக்கூடிய ஒரு தர்காவின் சந்தனக்கூடு திருவிழாவிற்கு அனுமதி கொடுத்தது எப்படி? இந்து மக்கள் யோசிக்க வேண்டும். அதே மலையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு சந்தனக்கூடு திருவிழாவை அமைதியாக நடத்த முடியும். அதற்கு பீஸ் கமிட்டி போட்டு அதில் இந்து மக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி இந்த விழாவை சிறப்பாக நடத்த முடியும், அதற்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழக அரசு உண்மையிலேயே தமிழகத்தில் பெரும்பான்மையான இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு தமிழின மக்களுக்கு இவர்கள் உண்மையில் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்பது இங்கே புரியவில்லை. ஏன்னா ஒரு இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய சந்தன கூடு திருவிழாவிற்கு இவர்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியும். ஆனால் இந்து மக்கள் நம்மளுடைய திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் மகா தீபம் ஏற்றுவதற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விடும், எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல. இது மாதிரி உப்பு சப்பில்லாத காரணங்களை சொல்லுகிறாரே இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதே உப்பு சப்பில்லாத காரணத்தை சொல்லி இந்த சந்தனக்கூடு திருவிழாவை தடை செய்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா அவர்களுக்கு இந்து மக்கள் பெரும்பான்மையாக ஓட்டு வங்கிக்கு மட்டும்தான் இவங்களை பயன்படுத்துகிறாங்க. அவர்களுடைய நம்மளுடைய கடவுள்கள் மீதோ நம்ம இந்து மக்களின் உணர்வுகள் மீதோ இவர்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையும் அதை பற்றிய கவலையும் கிடையாது. இதன் உச்சமாகத்தான் இன்னைக்கு நம்மளுடைய இந்து சகோதரர் பூரண சந்திரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்குள்ளாகி தன்னையே தீபமாக ஏற்றி கொண்டு தன் இன்னுயிரை நீத்து விட்டார். இப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசுக்கு நாம் இந்து மக்கள் தக்க பதிலடி கொடுக்க வேண்டுமா இல்லையா என்பதை இந்து மக்கள் நாம் உணர வேண்டும். நாம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நாம் இந்துவாக நடமாட முடியும். இந்த தமிழின துரோகியை, இந்து மக்களின் துரோகியை, மதச்சார்பற்ற அரசு என்று சொல்லிக்கொண்டு நாடகமாகக்கூடிய இந்த தமிழின துரோகியை விரட்டி அடிக்க வேண்டும் என்று இந்து மக்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.